ஆண்டவர் நல்லவர். கிறிஸ்து மகாராஜாவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே உங்களோடு கூட இருப்பது பெரிய சந்தோஷமான காரியம். கர்த்தரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை கிறிஸ்து நாமத்தினால திருச்சபை ஊழிய செய்யும்படியாகவும் அதை தொடர்ந்து திருச்சபை வளர்ச்சிக்காக பல நிலைகளை ஊழிய செய்யும்படியாகவும் என் தேவனால் அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்ததுக்காக நான் தேவன் நன்றி சொல்கிறேன். அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் உணர்ந்து கர்த்தர் ஊழியக்கான இருக்கிற நான் பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் அறிகிறேன். அதில் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆரோக்கியமா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க செழிப்பா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால இன்னும் ஒரு வார்த்தை மேன்மையா சொல்கிறேன். ராஜாதி ராஜாவுக்கு நல்ல சீசர்களாய் உருவாக்கப்படுவீர்கள் என்பது சந்தேகமில்லை. அன்புராய் தேவன் உங்களை அதிகமாய் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து தேவ கிருபையினால நாம் தேவனுடைய வார்த்தை கேட்பதாக. இந்த நாளிலும் தேவன் கிருபையாக கொடுத்து என்னுடைய 2வது தலைமுறை பிள்ளைகள் அருமையான ஜெபிரோஸிலும் காலிக்குமாரும் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம் கேட்க போற செய்திக்கு ஆதாரமாக கிருபையாக கொடுத்த அருமையான என்னுடைய குடும்பத்துடைய மூத்த பேத்தி ஜெமி ரோஸ்லி. அவர் பிறந்த பொழுதே தேவநாயகத்தை மகிமை வெளிப்படும் என்று சொன்னார். அதனால் அவர் 8 வயதிலே தேவனுடைய நாம மகிமைக்காக ஊழியத்துக்காக திருச்சபையை வைத்து ஜெபித்து அவருடைய நாமத்துக்கு நிமித்தம் நாங்கள் அவருடைய ஒப்படைத்தோம். கடந்த நாட்களே அவருடைய தகப்பனார் கூட இணைந்து அருமையான பாஸ்டர் அவர் கூட இணைந்து வெளியிடங்களிலே ஆராதனை பகுதியிலே அவருடைய தகப்பனார் கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எங்கள் சபையில் நடக்கிற சிறப்பு கூட்டங்களிலே அவருடைய தகப்பனாரோடு கூட இணைந்து பாஸ்டர் அவரோடு இணைந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த நாள் அடுத்த ஒரு பகுதியாக இன்றைக்கு நான் சொல்ல போற செய்திக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு காஸ்பல் சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். அன்பு பேத்தியும் அதுவை ஏற்றுக்கொண்டார். அதற்கான அந்த பகுதியை எடுத்து தகப்பனாரிடத்தில் கற்றுக்கொண்டு அழகாக ஒரு காஸ்பல் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை 2ஐயும் தொடர்ந்து ஒரு நல்ல மகிமையான ஆராதனையும் அதை கேட்ட பிற்பாடு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம். என்பதாக நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் தொடர்ந்து திருச்சபைக்கு வரும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாடுகளா பயிற்சிகளா என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு வருகிறோம். தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நீர் அற்புத ஆச்சரியமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். இதுவரைக்கும் பாடுகளாய் நினைத்ததெல்லாம் பயிற்சிகள் என்ற நல்ல நினைவோடு கூட கிறிஸ்துக்கா வாழ்வதை வைராக்கியம் கொள்ள உதவி செய்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையை சந்தோஷமா நிற்க உதவி செய்திருக்கிறேன். இன்றைக்கும் அதற்கும் மேலாக ஒரு பகுதியை நாங்கள் படிக்க இருக்கிறோம். பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. இந்த நாளே ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைக்கு என்பதாக மகிமையான ஆராதனையினால தேவ பிரசுரத்தை அனுபவிக்கும்படியாக அருமையான பிள்ளைகள் ஜெபிரோஸ்லின் காலை மானுவேல் ஆராதிக்க போகிறார்கள். தேவ பிரசனம் அந்த சிறு பிள்ளைகளை நிரப்பட்டும். பாலகர் வாயினாலே துதி உண்டாக செய்வேன் என்று சொன்னீரே, அந்த சத்தத்தை நீர் கேட்கிறீர். நாங்கள் கேட்டு தேவன் நாமத்தை மேம்படுத்த ஆண்டவரே அருமையான பிள்ளையோடு கூட நாங்கள் இணைந்து ஆராதிக்க கர்த்தருக்கு உதவி செய்யும். தொடர்ந்து அருமையான பிரைஸ் கார்டு பேத்தி ஜெமி ரோஸ்லின் சொல்ல போகிற அருமையான காஸ்பல் கண்டு சொல்கிறேன். ஆராதனை அபிஷேகத்தில் இருந்து அருமையான மகளை இன்னும் அடுத்த ஒரு பகுதிக்காக நீர் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பகுதிக்காக நீர் இந்த நாட்டில் பயிற்றுவித்திருக்கிறீர். அதையும் நாங்கள் கேட்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அருமையான பிள்ளைகள் ஜெமி ரோஸ்லின் காலைப்பை பயன்படுத்துவீராக. இந்த நாள் தேவனுடைய வார்த்தை கேட்டு எங்கள் ஒவ்வொரு மேல அந்த அபிஷேகம் வரட்டும். எங்கள் குடும்பத்து மேல தலைவர்களை அபிஷேகம் வரட்டும். உங்க நாம மகிமைக்காக எல்லாம் கேட்கிறோம். மகிமை உமக்கு, மகிழ்ச்சி எங்களுக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்ட மக்கள் கூறியது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிரப்பியதாவே ஆம். தொடர்ந்து அருமையான பிள்ளைகள் ஆராதனை நடத்துவார்கள். அதை தொடர்ந்து ஜெபிரோஸ் காஸ்பல் சொல்லுவார். அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஒரு வார்த்தையை சொல்லும் கர்த்தாவே. எங்க கூட சேர்ந்து பாடுங்க. Oh
ஸ்டோரி சொல்றேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சீரியா என்ற ஊர்ல ஒரு நாகமான் என்ற ராஜா இருந்தாரா. அவருக்கு குஷ்டரோகியம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். எப்படி சாப்பிட முடியும், எப்படி சட்டை போட முடியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு. அப்போ அவங்க இதுலயே ஒரு குட்டி பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க நிலைமையை பார்த்து அவருக்கு கஷ்டமா இருந்துச்சா. அப்போ அந்த ராஜாவுடைய ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்களாம், நீங்க எங்க ஊர்ல எலிசா என்ற பாஸ்டர் இருக்காங்க, அவங்களோட போய் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டாங்களாம். சரி அப்படின்னு அவங்க அந்த கிங் கிட்ட போய் சொன்னாங்களா. வாங்க, அந்த பொண்ணு சொன்னா, எலிசா என்ற பாஸ்டர்கிட்ட நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம், அவங்க நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க கிளம்பிட்டாங்களா. குதிரையில கிளம்பினோடனே எலிசா பாஸ்டரை பார்த்துட்டாங்களாம். பார்த்துட்டோடனே அந்த ஒருத்தவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களாமே, எல்லாருக்கும் சுகம் கொடுத்துருவாங்களாமே ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாங்களா, கிங்க நீ அந்த யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கி எழுந்தி அப்படின்னு. அப்ப அந்த ராஜா சொன்னாங்க, கோபம் ஆயிடுச்சா, நான் பெரிய ராஜா, நான் 7 தடவை முங்கி எழுந்திக்கணுமா அப்படின்னாங்களாம். சரி, நம்மளுக்கு கை சுகமாகணும்ல, சரி நம்ம போய் கீழ்படிந்து நாங்க போய் 7 தடவை முங்கி எழுந்திச்சாங்க. 7 தடவை முங்கி எழுந்திக்கும் போது கை நல்லா ஆயிடுச்சா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம், ஜாலியா இருந்தாங்களாம். அப்ப எல்லாத்தையும் காமிச்சாங்களாம், எனக்கு கை சுகமாயிருச்சு அப்படின்னாங்களாம். பாத்தீங்களா குட்டீஸ், அந்த சின்ன பொண்ணு அவங்கள மேல இறக்கப்பட்டு அவங்களுக்கு சொன்னனால தானே சுகமாச்சு. ஓகே, நம்மளும் யாரெல்லாம் நோயில இருப்பாங்க அவங்களுக்குலாம் நான் ஜோபன் நேசப்பட்டேன், அவங்களுக்கு சுகம் தந்துருவாங்க. ஓகே, நம்மள மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் கொரோனா அட்டாக் ஆகாம நம்ம ஜோபனுவமா ஏசப்பட்டுட்ட. ஏசப்பா, இந்த வேலைக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, எங்கேயே முழுமே நாங்களும் சொல்லியிருக்கீங்களா, அங்கே நல்ல வாசகம் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு கொரோனா அட்டாக் பண்ணாம இருக்கணும் ஏசப்பா, அவங்களுக்கு பாதிக்காம இருக்கணும் ஏசப்பா. எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு இது பண்றாங்க ஏசப்பா, அவங்களுக்குலாம் நல்ல சுகத்தை கொடுத்து இது பண்ண போறீங்களா, நன்றி ஏசப்பா. குட்டீஸ் அவங்க சட்டிக்குள்ள வச்சுக்கோங்க ஏசப்பா, எதுவும் தாக்காதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க, உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவினோட ஜெபக்கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ, பாய். ஆண்டவர் நல்லவே. ஒரு மகிமையான ஆராதனை நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள், அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து அருமையான என்னுடைய பேத்திக்காக பேரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2வது தலைமுறை மகிமையான ஊழியத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அந்த தேசம் ஆபிரகாமுடைய தலைமுறையா, ஆபிரகாமுடைய சந்ததியா, நம்முடைய தலைமுறையில் ஆயிருக்கிற குறைகள் உண்டு. ஆனால் நிறைவான தேவன் நம்மோடு கூட இருந்தார். எல்லா குறைகளையும் அப்புறப்படுத்தி தேவனுக்காக பிரகாசிக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அது நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஜெனரேஷன் வாழ்க்கையில சில குறைகள் குற்றங்கள் இல்லாமல் போவதில்லை. ஆனால் நிறைவான தேவன் நம்மோடு கூட இருந்தால் குறைவானதான் ஓடி போகும். வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும் என்று சொல்லுகிறார். அதனால நாம் பிள்ளைகளை தேவனுக்காக வளர்ப்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வளர்ப்போம், தேவன் மகிமைக்காக வளர்ப்போம். ஏனென்றால் அற்பமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அற்புதமான உலகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும். வேதம் சொல்லும், நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் அந்த பேழைக்குள் வைத்துக் கொண்டது போல நம்மையும் நம்முடைய தலைமுறைகளும் கிறிஸ்து நாமத்தினால கிறிஸ்து சரமாகிய சபைக்குள்ளே வைத்து நடத்துவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவராய் மாற வேண்டும். தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறபடி திருச்சபைக்கு வரும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாடுகளா பயிற்சிகள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இதை குறித்து வேதத்துல நமக்கு 9வது கடல் சென்று கடவுளுடைய மகிமையை பெற்று, கடவுளுடைய வார்த்தை பெற்று, கடவுள் மகிமையாக உள்ள அருமையான தேவனுடைய தாசர்களாம் இப்படி அறிக்கை செய்திருக்கிறார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது, இந்த பாடுகள் மகிமை என்று சொல்லுகிறது. இந்த பாடுகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் என்று பவுல் அடையாளப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 2:12 அவர் தன்னுடைய உதவி ஊழியக்காரருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீ பாடுபட்டால் தான் அவரோட ஆளுகை செய்ய முடியும். அதனால நீ தேவனோடு ஆளுகிற தகுதியை பெறுவதற்கு தான் இந்த பாடுகள் உன்னை தகுதியாக்குறது என்று சொல்லிக் கொடுத்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28, 29 தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களை அந்த மாம்சத்து நாட்களில் தன்னுடைய ஊழியத்தை முடித்து சிலுவைக்கு போவதற்குள்ளதாக அவரை உற்சாகப்படுத்துகிறார். எனக்கு நேரிட்ட எல்லா பத்திரங்களையும் நோடு கூட நிலைத்திருக்கும் நீங்களே, பிதா இந்த ஊழியத்தை கனப்படுத்தி எனக்கு ஒரு சிங்காசனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை போல அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி அவர்களை தட்டி கொடுத்தார். அதனால் பாடுகள் ஆளுகையை கொண்டு வரும், பாடுகள் சிங்காசனத்தை கொண்டு வரும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். சங்கீதம் 119:21 கரவலாடுகள் பின்பாக அலைந்தவன்
குடும்பத்திலே கடைசியாக பிறந்த மகன், ஒருவராலும் மதிக்கத்தக்கதாக நிலையில வாழ்ந்த நிலையில, அதோடு மாத்திரமல்ல, சவுல் என்ற ராஜா கீழே அவன் பொறுப்பாய் போகிற பொழுது அவன் விரட்டி அடிக்கப்பட்டது அருமையான மனிதன். அவர் தன்னை ராஜாவான பிற்பாடு அவர் எழுதுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, என் குடும்பத்தின் மூலமாய், என் உடன்பட்ட சகோதரர்கள் மூலமாய், சமுதாயத்திலே சவுல் என்ற ராஜா கீழே நான் பட்ட பாடுகள் மூலமாய், சமுதாயத்திலே நான் சந்தித்த எல்லா பிரச்சனைகள் மூலமாய், இன்னுமாய் கூட ஆடு வைக்கிற பொழுது ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கண்டு வந்தது, பல நிலைகளை உபத்திரப்பட்டேன். இதெல்லாம் ஒன்றை கற்றுக்கொண்டேன். என்னை கற்றுக்கொண்டேன், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்கள், கடவுளுக்கு பயந்திருக்கிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட மேன்மையெல்லாம் இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டேன். ஆனால் உபத்திரவம் தான் உண்மை கற்றுக் கொடுத்தது. கோலியாத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு சவுலுக்கு பலன் இல்லாமல் போனது, ராணுவத்துக்கு பலன் இல்லாமல் போனது. காரணம் என்னவென்றால் அவர்கள் அதற்கான பாடுகளாகிய பயிற்சி எடுக்கவில்லை. ஆனால் தாவீது என்ற சாதாரண சிறுவன் தான் இப்ப கோலியாத்துக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க பலன் உண்டி என்று சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்றான், நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன் ஏற்கனவே. என் ஆடுகளை மேய்க்கிற பொழுது ஒரு விஷயம் கரடி வந்தது, ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, அது ரெண்டையும் அடித்து என் ஆடுகளை வாயில தப்புவித்தேன். அதற்கு உதவின என் தேவனாய கர்த்தர் இந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு எனக்கு பலன் தருவார் என்று சொல்கிறார். அந்த பாடுகளை எடுத்துக்கொண்ட பயிற்சி தான் சமஸ்த இஸ்ரவேலும் ராஜாவும் பயந்த அந்த கோலியாத்தை ஒரு கோழிக்கல்லால் அடித்து வீழ்த்துவதற்கு பலனை பெற்றுக் கொண்டான். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் நானும் அநேக உபத்திரங்கள் வழியாய் பாடுகளை கடந்து போல விசேஷமாய் இன்னைக்கு ஒரு மகா யுத்தத்தை போல உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது. தலைவர்கள் கூட நிலைகளிலிருந்து போகத்தக்கதாக நிலைமை மோசமாய் கொண்டிருக்கிறது. தேசங்களுடைய மரண எண்ணிக்கை பயங்கரமாய் போயிருக்கிறது. வெளி தேசங்களிலே எல்லா மக்களும் பயத்தில் இருக்கிறார்கள். விசேஷமாய் தலைவர்கள், மருத்துவர்கள், காவல்துறைகள், இனிமே கூட தன்னார்வ தொண்டர்கள், மக்களுடைய ஒத்துழைப்பு, தேவனுடைய ராஜ்யத்துடைய இருக்கிற மக்கள் பல நிலைகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் போராட்டத்தின் நிலைமை வலுவாய் கொண்டிருக்கிறதே குறைவாய் கொண்டதால் போல தெரிகிறது. ஆனால் சோர்ந்து போகாதீர்கள். இது நாம் எடுத்துக் கொள்கிற பயிற்சி இன்னும் வந்நாட்கள் வாழப்போகிற அருமையான வாழ்க்கைக்கு ஆதாரமாய் மாறும், செய்கிற ஊழியத்துக்கு ஆதாரம் மாறும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார் என்பதை காணும்படியாக நமக்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பாடுகள் ஏன் வருகிறது என்பது எல்லா விசுவாசிகளும் இருக்கிற ஒரு கோட்பாடு. வேதத்தில் தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும் அநேகரை சாட்சியை வைத்திருக்கிறார். யோசேப்பு என்ற மனிதன் செல்ல மகன் தான், ஆனால் வீட்டிலிருந்து அவன் துரத்தப்பட்டது போல எகிப்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே ஒரு அடிமையாய் வாழ்ந்தான். அவனுடைய உபத்திர பாடுகளுக்கு அளவே இல்லை. ஆனால் யாரெல்லாம் உபத்திர பண்ணார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்கத்தக்கதாக சிறந்த தலைவனாய் மாறினான். தாவீது என்ற மனுஷன் குடும்பத்திலே கடைசி பையன்தான். ஆனால் அரசர்களை நியமிக்கிற வேலை வந்தபோது சாமுவேல் அந்த ஈசாய் வீட்டுக்கு வருகிற பொழுது எல்லாரும் தகுதியானவர்களாக எண்ணப்பட்டு வீட்டில் இருந்தார்கள். ஈசாய் மட்டும் ஆடு மேய்க்கிற என்பதனாலே அவன் ஆடு மேய்க்கிற வேலைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் தள்ளப்பட்ட அவனைத்தானே கர்த்தர் மறுபடி வரும்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவனை தலைவனாய் மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு என்ற மனிதன் அவன் எத்தனை ஏமாத்துக்கானாத்தான் இருந்தான். ஒருவனுக்கு பிரயோஜனம் மற்றவனை போல இருந்தான். ஆனால் அவர் வாழ்க்கையில சைன் பண்ண வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மாறாமல் இருந்தது. ஆனால் எப்படியாவது முன்னேற நினைத்தான். ஆனால் கடவுள் ஒரு நாள் இப்படித்தான் முன்னேற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அது கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு இஸ்ரவேல் என்ற பெரிய நாமத்திற்கிற அந்த தேசமானது அந்த யாக்கோபு எத்தனுடைய பெயர்ல மாற்றம் ஏற்பட்ட பெயர் தான் இஸ்ரவேல் என்பதை மறந்து போகக்கூடாது. மோசே என்ற ஒரு மனிதன் அவனுக்கு சிறந்த தலைவனாய் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஏக்கம் இருந்தது. தன்னுடைய ஜனங்கள் படுகிற உபத்திரை கண்டு ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இருந்தான். அவன் பட்ட உபத்திற்கு அளவே இல்லை. அவனுக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் 40 ஆண்டுகள் பயிற்சி இருந்தது. இந்த பயிற்சி முடிந்த பிற்பாடு அவனே அந்த வேலை வேணாம் நினைக்கிற வேலைதான் தேவன் பயிற்சி அந்த பாடுகளை பயிற்சி என்று கற்றுக் கொடுத்து மறுபடி இஸ்ரவேல் ஜனங்களை எழுந்து மீட்பதற்கு அதை பயன்படுத்தினார். அதே போல யோபு என்ற மனிதன் அவன் ஒருவரால் குற்றச்சாட்டப்படாத அருமையான மனிதன். ஆனால் அவர் வாழ்க்கையில் அந்த திடீர் போராட்டம் ஒரு நல்ல தலைவனாய் உயர்த்துவதற்கு தேவனோடு இருந்தால் போதும் என்பதை அடையாளம் காமித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து எல்லாரும் அறிவீர்கள். அவரும் பிறப்பிலே இடமில்லை, வளர்ப்பிலே இடமில்லை. அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையில உருவாக்கப்பட்டவர் தான் இன்னைக்கு சிறந்த தலைவராக இருக்கிறார். நான் தினத்தோறும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதாக ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருகிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 13வது வசனம். மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு வேலையை சோதிக்கப்படும் இடம் கூடாமல் சோதனையை தாங்கித்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கொடுக்கிறார். தேவன் உண்மையுள்ளவர். உங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனையை அனுமதிக்க மாட்டார். அப்படியே அவர் அனுமதிப்பாரானா அவர் தாங்கிக் கொள்ள பலன் தருவார். எத்தனாம் தொடர்ச்சியாய் அடையாளமாய் பார்த்து வருகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து சில நாட்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் பாடுகளா பயிற்சிகளா என்ற தலைப்பின் கீழே தூர தரிசனம் துன்பங்களை தூசியாக்கும், தூயாவி தூய்வரை துதிக்க பழக்கும் என்ற தலைப்பின் கீழே அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அதை நம்ப வேண்டும் இன்றைக்கே என்று தேவனுடைய வார்த்தையினாலே பயிற்சி எடுத்துக்கொண்டோம். இல்லாமல் இயலாமல் இறைவன் இயேசுவோடு இணைத்தால் தேவனுடைய வல்லமை புறப்படும் என்ற தலைப்பின் கீழே அந்த பயிற்சி எடுத்தோம். பரலோக நினைவுகள் பாடுகளை பாதைகளாக்கும், உபத்திரவத்தை உறுதியாக்கும் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை தியானித்து பயிற்சி எடுத்தோம். ஐந்தாவதாக ஐக்கியமே அரண், அறிந்தால் தேவன் இருப்பார் உடன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து அந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டோம். இன்னைக்கு ஆறாவது பாகமாக நாம் தியானிக்க போகிற அந்த செய்திக்கு தலைப்பாக சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு இருக்கும். சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு இருக்கும். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் இருக்குமானால் புரட்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம மேலே கிறிஸ்து நாமத்தினால கிடைத்த மீட்பினாலே நமக்கு எல்லாரும் கையிலையும் வேதம் இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரிகள் தலைவர்கள் கையில மட்டும்தான் இந்த புத்தகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லார் கையிலும் கிடைப்பது காரணம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு கிறிஸ்து சரமா சபையை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிடைக்கத்தக்கதாக வெளியேறப்பட்ட அந்த வேத புஸ்தகம் நம் கையில கிடைத்த காரணம் என்ன தெரியுமா? நாம் வெளியேறப்பட்டவர்கள் என்பதனால. வெளியேறப்பட்டவர் கையில இருந்தால் தான் இந்த புத்தகம் வெளியேறப்பட்ட புத்தகம். வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்படாத ஒரு கையில் இந்த புத்தகம் இருக்குமானால் சாதாரண புத்தகம். ராஜா கையில இருந்தால் அது மேன்மையான புத்தகம். இது ஆசாரி கையில. இந்த அருமையான வேத புத்தகம் ராஜா கையில இருக்கிற புத்தகம். தேவனை ஆராதிக்கிற ஆசாரி கையில் இருக்கிற புத்தகம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி ஒரு நூல் வேண்டுமானால் ராஜாவிட்ட போய் கேட்கணும், ஆசாரிட்ட போய் பிரதி வாங்கி எடுத்து அதைபடி படிக்க திட்டமிடணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு நம்முடைய எல்லா பாடுகளுக்கும் நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் பரிகாரம் செலுத்துறது மட்டுமல்ல, இந்த புத்தகம் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்மேல தன் அபிஷேகத்தை வைத்ததுனால என் மேல இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு தேசத்துக்கு நன்மை சொல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு தேச ஜனங்களுக்கு விடுதலை கூற வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வார்த்தை. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் தேசத்துக்கு நன்மை சொல்கிறா இருக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் தேவையுள்ள ஜனங்கள் நன்மைக்கு காரணமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கங்கள் நிறைவேறவில்லை என்றால் இந்த வேத புத்தகம் கதை புத்தகமா இருக்கலாம், ஒரு வேத புத்தகம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு புத்தகமா இருக்கலாம், இல்லை என்றால் வேத புத்தகம் கிறிஸ்துவரை பிறந்து விட்டமே என்பதற்காக என் தலையெழுத்து படிக்க போற புத்தகமா இருக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த புத்தகத்தின் உண்மை என்ன தெரியுமா? இது தேசத்தின் நன்மைக்காக கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிற தேவனை அறிந்தவர் ஆராதிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மண் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறேன். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். நல்ல பிதாவைகளை தாழ்த்தி படைக்கிறோம். கிருபைக்கு மருத்துவர்களும் பெரிய காரணம் செய்யும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்ல தேவனுடைய திருக்கத்தில் படைக்கிறோம். உங்க நாமம் மட்டும் பயன்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரலோக அரசாங்கம் இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை சாதித்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக பல நிலைகளிலே ஊழியத்தை தேவன் அமைத்தார். அதுல சுவிசேஷ ஊழியத்தை தேவன் அமைத்தார். தீர்க்கதரிசன ஊழியத்தை தேவன் அழகா ஏற்படுத்தினார். அதை தொடர்ந்து திருச்சபை ஊழியர்களை தேவன் ஏற்படுத்தினார். அதை தொடர்ந்து பல நிலைகளிலே கற்றுக்கொள்வதற்காக போதக அபிஷேகம், அதோடு வழிகாட்டுவதற்காக மெய்ப்பர் அபிஷேகம், சபைகளை சாதிப்பதற்காக அப்போஸ்தலர் அபிஷேகம் என்று சொல்லி பல நிலைகளிலே ஊழியர்களை சாதித்தார். திருச்சபை போதவர்களை குறித்து எல்லாருக்கும் ஒரு கருத்து உண்டு. அவர்களுக்கு என்ன சபை இருக்கிறது, அதனால அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, வாழ்க்கை பிரச்சனை இல்லை. நாங்கள் போய் காஸ்பல் சொல்லுகிற மக்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆதாரம் இருக்கு என்று சொல்லி அவர்களை தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு வேலைக்கு நமக்கு ஒரு அரசாங்க வேலை கேட்குமானால் அதுல ஒரு ஆர்டர் காப்பி வரும். அதுல ஃபுல் டீடைல்ஸ் எழுதிருக்கும்.
நாம் எங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோம் மட்டுமல்ல, வேலை செய்கிற எனக்கு என்னெல்லாம் அந்த அரசாங்கம் செய்யும் என்று எழுதியிருக்கிறது, அதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு சகோதரர் பிளைட்ல போகும்போது, ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், அவர் பிளைட்ல போகும்போது, அவர் எல்லாரும் பிளைட்ல பிரயாணம் போது எல்லாரும் அந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. இவர் அமைதியா இருந்து கொண்டே இருந்தவர் கையில இருந்த எடுத்த முறுக்கு பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கிறார். அவர் உள்ளே வந்து கேட்டிருக்கிறாங்க, நீங்க ஏன் இதை சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று கேட்டார். நான் அதுக்கு காசு கொண்டு வரேன் கேட்டார். உடனே அவன் டிக்கெட்டை கொடுக்க சொல்லி வாங்கி அவன் காமிச்சாங்களாம். நீங்கள் டிக்கெட் வாங்குற பொழுதே இதற்கும் சேர்த்து அதற்கான தொகையை கட்டி விட்டீர்கள் என்று சொல்லி. ஒன்று தெரியுமா, என் ஆண்டவராக இயேசு மகாபிரபு இந்த பூமியில வந்து நம்ம மீட்டெடுத்தது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கான எல்லா ஆதாரத்தையும் கிரயத்து தான் அவர் செலுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அவர் சொல்லுகிறார், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு அந்த சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். நாம் சுவிசேஷம் சொல்லுகிற வேலை சில வேலை நம்முடைய தேவைகளை கேட்கிற மக்களுக்கு சொல்லுகிறோம், நம்முடைய தேவை இருப்பதை சொல்லுகிறோம், நம்முடைய உபத்திரங்கள் காரியங்கள்லாம் சொல்லுகிறோம். இந்த கேட்கிற மக்களுக்கு என்ன யோசிக்க தெரியுமா, இப்படிப்பட்ட மகிமையான ஊழியம் செய்கிற இந்த மக்களுடைய தேவைகளே தேவன் சந்திக்கவில்லையே, இவன் சொல்லுகிற இயேசுவை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது என்று சொல்லி அப்படி அறியாமலேயே தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கைக்கு குறைவா வந்துகிறது. ஒரு நாள் பட நினைக்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் தான் இந்த ஊழியத்தை தாங்குவது போல நினைத்து கொண்டு தாங்கள் தேவனற்றவர்களாகவே வாழ்ந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவின் அவசியம் அவருக்கு தேவை என்பதை புரியாமலேயே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையினாலே அவள் ஆசிரிக்கப்படுகிறார்கள், நல்ல வேலை கிடைக்கிறது, வருமானம் வந்து விடுது, தொழில் விஸ்தாரமாகிறது. இப்படி அவருக்கு இயேசு தேவையில்லை. ஏனால் இயேசு சொல்வதற்கு ஒரு சுவிசேஷகர் இருக்கிறார், ஒரு போதகர் இருக்கிறார். நாம் அவருக்கு கொடுத்தவரை காப்பாற்றுவோம், அவருக்கு நம்ம சொல்லி காப்பாற்றணும். அவர் ஏதோ சொல்லட்டும், நாம் கேட்டுக்கிறோம், எப்படியோ அவரை நாம் காப்பாற்றுகிறோம் என்ற நிலையிலே வந்து விடுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறாலே சுவிசேஷனால் பிழைப்பு உண்டாக வேண்டும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் தான் இந்த செய்திக்கு தலைப்பா வைத்திருக்கிறேன், சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்துல அன்றைக்கே அருமையான ஞானி எழுதி வைத்திருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 20, அவன் வாயில் பரனால் அவன் வயிறு நிரம்பும், அவன் உதடுகள் வரையினால் அவன் திருப்தி ஆவான். அதான் அடிக்கடி சொல்வேன், பேச அறிந்தால் மோசம் இல்லை, நல்லதை பேசிட்டா நல்லதே நடந்துங்க. அடுத்த சொல்கிறார் பாருங்களே, மரணமும் ஜீவனும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும் என்றால், இல்லை என்றால் நித்திய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்றால், இது ரெண்டையுமே முடிவெடுக்கத்தக்கதாக நமக்கு நாவுக்கு ரைட் எடுக்கிறது என்று சொல்கிறார். அது பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள் என்று சொல்கிறார். அதுக்கடுத்தான் சொல்கிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான் என்று சொல்லி. அப்படியானால் நான் மனைவி என்ன ஸ்தானத்தில் சொல்கிறனோ அந்த நன்மையை தான் நான் எடுத்துக்கொள்வேன். என் மனைவி நன்மை என்று சொன்னால் என் மனைவி மூலமா நன்மை வரும் என்பதை மறந்து போகவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் கேட்கிற அந்த தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். பாடுகளுக்கு யோசிக்காதங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். மெய்யாகவே நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், இப்பொழுது ஆண்டவராய் இயேசு இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு என்றால் அவர் எடுத்துக்கிட்டார். இடத்துல இல்லை என்றுதானே அர்த்தம். ஏற்றுக்கொண்டார். சுவிசேஷமா இருப்பேமானால் ஜனங்களுக்குள்ள விசேஷம் நடக்கும், நமக்கும் விசேஷம் நடக்கும். அப்படியானால் நாம் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும்? வேதம் சொல்கிறது, முதலாவதாக லூக்கா 1ஆவது அதிகாரம் 28 38, லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 18, லூக்கா 2ஆம் அதிகாரம் 28 33. நீங்கள் வீட்டிலே அதை சும்மா இருக்கும்போது வாசித்து பாருங்கள். அது ஒரு பெரிய பகுதியாக இருக்கும், நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் தேவையானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆளுடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவரே வாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். முதலாவதாக சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும்.
நல்ல செய்திகளை நம்ப வேண்டும். இப்ப சொல்ல வர செய்தி என்ன? தேவதூதர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உலகத்தில் எத்தனையோ சகோதரிகள் இருந்தாலும் மரியாள் இன்று கணத்துக்குரிய ஒரு பெண்ணாக இயேசுவின் தாயார் மதிக்கப்படுவது காரணம் என்னவென்றால் அவள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார். என்ன சுவிசேஷம் பாருங்களே. அவர் சொல்லுகிறார், தேவதூதர் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கற்புடைய குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றார். ஒரு பெரிய தரிசனத்தை உனக்கு நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஒரு பெரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். ஒரு பெரிய ராஜாவை பெற்றெடுக்க போகிறாய். ஒரு உன்னதமான தேவனை பெற்றெடுக்க போகிறாய். உன்னுடைய தலைமுறையாக அந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு விடுதலை நேரம் வந்துவிட்டது. அந்த மகாபிரபு பிறக்க போகிறார், அந்த மகாராஜா பிறக்க போகிறார். அதனால நீ கற்புடையர் குமாரை பெறுவார். இது ஒரு பெரிய அவருக்கு ஷாக் நியூஸ். ஏனென்றால் இப்பொழுதான் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு பின்னாடி திருமணம் நடக்க வேண்டும். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே அவள் கற்புதையாய் குமாரை பெற்றெடுப்பது என்பது கன்னி பெண் பெற்றெடுத்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அது யூத கலாச்சாரத்தின்படி அது பெற்ற அந்த பெற்றோருடைய அவமானம் என்று சொல்லி அதை பெற்ற வீட்டுக்கு முன்பதாகவே அவளை தீயிட்டு கொளுத்துகிற ஒரு பயங்கரமான தண்டனை கூட இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தண்டனைக்குரிய பாவம் போல இவள் யோசித்து கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, இது நடக்க முடியுமா? நடந்தால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவள் அங்கீகரிக்க முடியுமா? ஆனால் இவள் கேட்ட செய்தி எப்படி செய்தி தெரியுமா? உன்னதமானவர் உனக்குள்ளே பிறக்க போகிறார், ராஜா பிறக்க போகிறார். இன்னைக்கு பாருங்க, மகத்துவமான செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் கூட நம்மளை அறியாமலே ஒரு பயம் தாக்குது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சமுதாயம் என்னை அங்கீகரித்துக் கொள்ளுமா? எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்னை குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வார்களாக ஒரு பெரிய போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அது அன்றைக்கு மரியாளுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. இன்னும் சில பேருக்கு பாரம்பரியமாக கிறிஸ்தவராக இருக்கிறவருக்கு இயேசுவை இந்த வயசுல சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டால் நல்லது உள்ளது அனுபவிக்க முடியாது. அவர் சரிதன் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுவார். சினிமா பார்க்கறது கூட மாட்டாங்க, நல்லது உள்ளது அனுபவிக்க விட மாட்டாங்க. இந்த உலகத்தில் அந்த கால பிசாசு எதெல்லாம் தீமையோ அது நல்லதுன்னு சொல்லி வச்சுக்கிறான். ஆனால் தேவன் நன்மை கொடுத்திருக்கிறார் என்பது புரியாமல் போய்விட்டது பாருங்களேன். அப்போ சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார், தேவன் ஒரு பிரயத்தனமாக பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதமாடி பலம் மேல் இருந்தாலும் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தமானது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். இது உனக்கு சந்தேகமா இருந்தால், இதோ உனக்கு இனத்தலாய் இருக்க எலிசபெத் தன் முதிர்வையில் ஒரு புத்தனை கற்பம் தெரிவிக்கிறாள். மலடி எனப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்றால் அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். முதலாவதாக சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். நமக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்வது அன்றைக்கு மரியாளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையோ இன்னைக்கு முழு உலகத்துக்கும் அது ஒரு பிரச்சனை என்பதை மறந்து போகக்கூடாது. ஏன் கிறிஸ்துவை பாரம்பரியமாய் ஆராதித்து வந்த தேசங்கள் கூட இன்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது ஒரு பிரச்சனைக்குரிய செய்தியா இருக்குமானால் சற்று யோசித்து பாருங்க. பொல்லாத அந்தகார பிசாசுடைய யோசனை தெரியுமா? தேவ சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தை உலகத்திற்கிற மக்கள் அறிய விடாதபடி அவருடைய மனக்கண்களை குருடாய் இருக்கிறார். அப்படியானால் அந்த செய்தியை குறித்ததான ஒரு தெளிவு இல்லாமலே மாற்றிவிட்டான். இதை பிரசங்கிக்கிறது இருக்கிற பிரச்சனையும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்கிற பிரச்சனையும் உண்டு, இதற்கு விரோதமான செய்தி உண்டு. இதையெல்லாம் தாண்டி விசுவாசிக்க வேண்டும். பாருங்களேன், மரியாளுக்கு இதை ஏற்றுக்கொண்டால் புருஷனை வைத்து பிரச்சனை இருக்குது, சமுதாயத்தை பத்தி பிரச்சனை இருக்குது, தன் குடும்பத்தை பெற்றோரை வைத்து பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் அந்த உன்னதமான செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாடுகள் எல்லாம் பயிற்சிகளாய் மாறி ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷம் கேட்கறது சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
மந்தை மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அந்த செய்தியை குறித்து அவர் சொல்லுகிறது. தேவதூரை இறங்கும் சொல்லுகிறார்கள், உன்னத்துக்கு தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனை பிரியம் உண்டாகும் என்று சொல்லி ஒரு பெரிய திரள் கூட்டம் இறங்கி வந்து, அன்றைக்கு மரியாதைக்கு ஒரு தூதன் வந்தார். மெய்ப்பருக்கு ஒரு திரள் கூட்டம் வந்து இறங்கி அங்கே முதலில் ஆராதனை ஆரம்பித்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, மந்தை மெய்ப்பர்கள் இரவிலே விழித்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நல்ல செய்தி அப்படியே ஏற்றுக்கொண்டு உடனே சொல்லப்பட்டபடியே போனார்கள். அங்கே இயேசுடைய பிறப்பை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். மறுபடி சொல்லுகிறேன், ஆண்டுடைய நாமத்தினாலே சுவிசேஷ நம்புங்கள், அதுதான் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 28-33 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லியிருக்கு. சிமியோன் என்ற மனுஷன், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் இஸ்ரவேலை பிறப்பார், அவர் வருவார், அவர் இஸ்ரவேலுக்கு புறஜாதிகள் குடியாக இருப்பார் என்ற செய்தி அவன் சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். 26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நான் காணும் முன்னே மரணம் அடைய மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் ஆவியின் ஏறுதனால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் முறைப்படி செய்வதற்காக தாய் தகப்பனை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகள் ஏந்தி கொண்டு தேவனை துதித்தான். நீங்கள் காஸ்பலை ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். அன்னைக்கு இக்கட்டான நிலையில அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் அது அவருடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் வந்தது. அந்த இருளான இடையில அந்த நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மகாபிரபு இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். வயதாகிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு சொன்னதை நான் கட்டாயம் பார்ப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த சிமியோன் இயேசுவை கண்டான். நீங்களும் இயேசுவை காண வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இயேசுவை பற்றி சொன்ன அந்த நம்பிக்கை விசுவாசிங்கள். அவர் உங்களுக்காகத்தான் வந்தார், உங்க நல்வாழ்க்கைக்காக வந்தார். பாரம்பரிய கிறிஸ்தவனா 4வது தலைமுறை கிறிஸ்தவனுடைய பெயர் இருந்தேன், ஆனால் சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கவில்லை, சுவிசேஷத்தை நம்பவில்லை. அந்த சுவிசேஷம் எனக்காகத்தான் கொடுக்கப்பட்டது, நம்பவில்லை. அந்த சுவிசேஷ நாயகன் இயேசு எனக்காகத்தான் வந்தார், நம்பவில்லை. அதுதான் வாழ்க்கையில பாரம்பரிய கிறிஸ்தவனாய் பிறந்த கூட நான் பாடுகளாகவே நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனால அந்த பாடுகளை அவர் பயிற்சியாக்கி இன்னைக்கு அவருடைய நாமத்துக்கு மகிமையான ஊழியத்துக்கு தேவனை தெரிந்து கொண்டார். 2ஆவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதத்தை நீங்கள் புரட்டி பார்க்க மிகுந்த பிரயோஜனமா இருக்கு. நான் வாசிக்கிறேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 2ஆவதாக சுவிசேஷ செய்தியாக வந்த கிறிஸ்து இயேசு சொன்னதை விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். 2ஆவதாக சுவிசேஷ செய்தியாக வந்த கிறிஸ்து இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் அன்பேரும் சொல்கிறது 7ஆம் வசனம், அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள், அவர்கள் அதிக வசப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார். அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், அவர் நம்மை சகலவற்றையும் அறிந்தவர். மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபம் என்றால் எனக்காக ஜெபிக்கிறது அல்ல. ஜெபம் என்றால் இந்த மெய்தேவனாக இயேசுவை அறிந்து ஆராதிக்காத மக்களுக்காகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிள்ளை பேசும் வரை தாய் அவளுக்காக பேசுவார். பேசுற பிற்பாடு அவன் தனக்காக பேச ஆரம்பிப்பான். அதை போலத்தான் இந்த உலகத்திற்கு ஒவ்வொருவரும் தனக்கு ஒரு ரட்சகர் உண்டு, மீட்பர் உண்டு என்று அறியும் வரை நான் அவளுக்காக சொல்கிறேன். வீண் வார்த்தையினால் அலப்பாருங்க, எனக்கு அதை செய்ய இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நீர் எங்களை செய்ததெல்லாம் விசுவாசிக்கூடிய இருதயத்தை தாரும். நீ செய்ததெல்லாம் இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான வாய்ப்பை தாரும். நம்முடைய விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் அறியாத மக்களுக்கு வாய்ப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற ஒன்றையும் ஜெபிக்க வேண்டாம். எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல அவருக்கு இன்னது தேவை என்று. இன்றைக்கு எனக்கு என்ன தேவை என்று எனக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும் இன்னது தேவை என்று. இந்த ஊழியத்தில் வந்த பிறகு
எனக்கென்று ஒரு வாகனம் வேண்டும் என்று சொல்லி இதுதான் வேணும்னு நான் ஜெபிக்கவே இல்லை. எனக்கு எது தேவையோ அதை கொடுத்திருக்கிறார். என்னுடைய 2 வீலரை பார்த்தால் கூட மற்ற ஊழியர்லாம் உங்களுக்கு ஏற்ற கூட கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண செல்போன் தான் வைத்திருப்பேன், எல்லாரும் என்ன செல்பாரை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய கேமரா லைட் நல்லா இருக்கு, நல்ல சவுண்ட் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் எனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கு நான் எந்த பிரயாசமும் எடுப்பதில்லை. ஏனென்றால் எனக்கு ஒருவர் இருக்கிறார். என்னோடு கூட என் மகன் வருகிற பொழுது அவன் தனக்காக எந்த காரியத்தையும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் யோசிப்பேன். அவனை ஸ்கூல் கூட்டி போகும்போது அவனுக்கு தேவையான நோட்டு, பேனா, பென்சில் எல்லாவற்றையும் நான் வாங்கிக்கொள்வேன். அவனுடைய தேவையெல்லாம் ஒருவேளை அதை தன்னுடைய காரியங்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அடம்பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதை வாங்கி கொடுக்கக்கூடிய பலனை எனக்கு தருவார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதே போலத்தான் நான் ஆராதிக்க நமக்காக வந்திருக்கிறார், நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். முதலாவதாக சுவிசேஷத்தை இயேசு பற்றி சொல்ல சுவிசேஷம் அறிய வேண்டும். இரண்டாவதாக சுவிசேஷ செய்தியா வந்த கிறிஸ்து இயேசு சொன்னதை விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவர் என்ன சொன்னார். மற்ற 8:17 சொல்லுகிறது, மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு அவரை சொல்லிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசியை மறுபடியும் சொல்லுவார். அவர் தாமே 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இவர் அநேகர் தொட்டு சுகமாக்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அது ஆச்சரியப்படுகிற செய்தி அல்ல, ஏற்கனவே அவரை பற்றி சொன்ன செய்தி. இப்ப செய்தியை அவர் சொல்லுகிறார். அதனால சுவிசேஷமாய் வந்த இயேசு விசுவாசிகள் என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். இதற்கு மாற்று கருத்து வைக்கவே கூடாது. நீங்களை விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். மெய்யாகவே மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்றால் என்னிடத்தில் இல்லை என்றுதானே அர்த்தம். அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசி சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை நாம் கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 2 Corinthians 8:9 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? வேதம் இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் நமக்காக தரித்திரரானார். எதற்காக? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நமக்காகத்தான் அவர் தரித்திரரானார். அந்த அவருடைய செல்வம் எங்கே இருக்கிறது? என் வீட்டில் தான் இருக்கிறது. அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இல்லாதவர்களை இருக்கிறவரை போல பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் மேல் ஆபிரகாம் விசுவாசம் வைத்தான். சரீரம் செத்து போயிருந்தது, அவருடைய மனைவியாக கர்ப்பம் செத்து போனது. பிள்ளை பெற்றுக்கொள்ள எந்த தகுதியற்ற அந்த அருமையான பெற்றவர்கள் 100 வயதிலே ஒரு அருமையான வாக்குத்தத்த சந்தையை பெற்றுக் கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்காக மாத்திரமில்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே விசுவாசிங்கள், அப்படியே விசுவாசிங்கள். வேதம் சொல்லுகிறது ரோமர் 6:4-5 வரைக்கும் மரணத்து மேலே நமக்கு ஜெயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 2 எழுதுகிறார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளான யாவரை விடுதலை பண்ணும்படி பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக இருக்கிற அவர் நம்மில் ஒருவரை போல மாறி இந்த மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து மரண பயத்தை நம்மளை விட்டு நீக்கிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சுவிசேஷ செய்தியா வந்த கிறிஸ்து சொன்னதை விசுவாசிகள் தைரியமாய் சொல்லுங்கள், நான் சுகமாய் இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லுகிறது. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்லை என்று சொல்லுகிறது. சாதாரண தாவீது ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறி உயர்த்தப்பட்டு ஆசிரிக்கப்பட்டான். சாதாரண யாக்கோபு இஸ்ரவேல் என்ற நாமத்துல தேசங்களுக்கு செல்வந்தனாய் தேவனாக உயர்த்தினார். உங்களை செல்வந்தனாக உயர்த்துவார். வேதம் யோவான் சொல்லுகிறது, லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டது, உயிர்த்தலை வைத்து அடையாளப்படுத்தினார். நானே உயிர்த்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அடையாளப்படுத்திருக்கிறார். அவர் சொன்னதை நம்புங்கள். கடைசியாக அப்போஸ்தலர் 2 37-47 வரை குறித்துக் கொடுங்க. நான் சில வசனங்களை அடையாளம் எடுத்து காமித்து
நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37. அவர்கள் இதை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் பேதுருவை அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இயேசுவை பற்றி சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக சுவிசேஷ செய்தியாக வந்த இயேசு சொன்னதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக சுவிசேஷ செய்தியாக அறிவிக்கப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். இயேசு பத்தி சொன்னதை நம்பினீங்க, வந்துட்டாரு. இயேசு சொன்னதை நம்புங்க, அது நடந்திருக்குது, அது நமக்கு நடக்கும். அப்ப நான் இயேசு விசுவாசிக்கிறேன், இயேசு சொன்னதை விசுவாசிக்கிறேன், ஏன் எனக்கு நட மாட்டேங்க? அவர் சொல்றாரு, சுவிசேஷ செய்தியாக அறிவிக்கப்பட்ட நன்மைகளை பெற பிரயாசப்படணும். என்ன பிரயாசப்படணும்? செய்திகள் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவனுக்கு என்ன செய்வார் கேட்கல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இத்தனை நன்மைகளை எங்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறாரே, இந்த நன்மை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தேவன் சொன்ன வார்த்தை விசுவாசிகள் கேட்க வேண்டிய ஒவ்வொரு வார்த்தை, நான் என்ன செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 14:28-34 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா பாருங்களேன், அந்த பவுலை அடித்து சிறையில காயப்படுத்துறவன் கடவுளை வல்லமை கண்ட பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுகத்தை சொல்லியிருக்கிறாரே, செல்வத்தை சொல்லியிருக்கிறாரே, மனத்தை ஜெயிக்க சொல்லியிருக்கிறாரே, நாம என்ன செய்யணும்? அதைத்தான் சொல்லி முடிக்க பாரு. 1 பேதுரு 2:24, நான் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கடவுள் தருகிற சுகத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவதாக நீதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சுகமடைந்த மனிதனை தேவாலயத்தில் பார்த்து அவர் சொல்கிறார், அதிக கேடு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் என்ற ஒரு வார்த்தை கிடைக்க முடியுமா? தேவனற்ற உறவில வாழ்ந்தவனாலே வியாதியும் தரித்திரத்தையும் மரணத்தை ஏற்றுக்கொண்டவனே, இனி அப்படி ஒரு பாவத்தை செய்யாதே. ஏனென்றால் கடைசியாக பிதாவாகிய தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு நான் தான். இனி நீ மிஸ் பண்ணிடாத, நீ மிஸ் பண்ணிடாத. இயேசுவை தவிர்த்து இனி ஒரு ரட்சிப்பு காலங்கள் இல்லை, இனி நியாய தீர்ப்பு காலங்கள் தான். இதுதான் கடைசி காலம் படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இனி மனிதனுடைய மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் சமாதானத்துக்கும் சொர்க்க வாழ்க்கைக்கும் இனி ஒரு திட்டம் இல்லை. மறுபடி சொல்கிறேன், ஆதாம் பாவம் செய்த போது நோவா உருவாக்கப்பட்டார். அதோடு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து உலக அழிந்து பிற்பட ஆபிரகாம் உருவாக்கப்பட்டார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாரை மீட்பதற்காக மோசே உருவாக்கப்பட்டார். மோசேக்கு பிற்பாடு அவர் பின்வாங்கி போன பிறகு தீர்க்கதரிசனை எழுப்பினார். இது பல திட்டங்கள் பங்கு பங்காய் காலங்காலமாய் தீர்க்கதரிசனை கொண்டு நடத்தின தேவனாய்த்தார். இதை கடைசி காலம் என்பதற்கு ஒரே அடையாளம் இயேசு தான். இதற்கு பிற்பாடு மீட்பின் திட்டத்துக்கான எந்த ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரம் இல்லை. நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் நம்மை ஆயத்தமாக்க வேண்டியது நீதியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீதியாய் வாழ வேண்டும். நம்முடைய உணவு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 20 வாசித்து பார்ப்பீங்கன்னா, உன் கண் தெளிவாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, உன் கால் சரியான இடத்தில் நிற்க வேண்டும். வேதம் சொல்கிறது, வசனத்தை கவனித்து அதன்படி வாழ பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. உன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றிலும் நீதியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஐஸ்வர்யமா மாற என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராகிய தேவன் என்னை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பது எனக்கு கொடுக்கத்தான். வேதம் சொல்லுகிறது, இருக்கிற தானியத்தை எடுத்துக்கொண்டு விதைக்கு போகிற அந்த அருமையான விவசாயி அழுது கொண்டே போவானாம். ஏனென்றால் அவன் ஒரு தானிய விதை என்று சொல்லி விதை தானியம் என்று சொல்லி கொஞ்சம் ஓரம் வைத்திருப்பான். வீட்டுல பார்க்க நேரம் வீட்டுல ஒன்று இருக்கிறது போல இருக்கும். ஆனா இப்பொழுது எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் போடணும். நம்ம ஒரு பாசையில சொன்னோம்னா மண்ணில் கொண்டு போட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த மண்ணுக்குள்ள போட்டதான் சிலத்துல பொண்ணா மாறிடுது. கரெக்டா ஒரு 6 மாசத்துல ஒரு நெல் 100 நெல்லா வந்துடும். கொடுக்கிறது என்பது எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு வேதனை தருகிற அனுபவமாக இருப்பது காரணம் என்னவென்றால், கொடுப்பதை இலக்கிற கணக்கில் போடுறோம், இல்லை, கொடுப்பதை பெருக்கிற கணக்கில் போடணும். கொடுங்கள், 1 100 ஆகும், 1 100 ஆகும். நீங்கள் விதைக்க பழக வேண்டும். எங்கே விதைக்கப்பட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. எங்கே விதைக்கப்பட வேண்டும்?
தேவையுள்ள மக்களுக்கு வீணாக கொண்டு போய் நம்முடைய காசுகளை எனக்கு பணம் இருக்குது சொல்லி ஆடை எடுப்பதற்கும் ஆபரணங்களை வாங்குவதற்கும் இன்னுமாய் கூட நான் நினைத்தா என்னவனா செய்வேன் சொல்லி தங்கள் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறதுக்கும் நமக்கு தேவன் வாய்ப்பளித்திருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? தேவன் ஒரு மனிதனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் சொத்துக்களை வீடு வாசலை நகை நட்டுகளை நல்ல ட்ரெஸ் கொடுப்பார். ஆனா உன்னை செஞ்சிருவாராம். பிரசங்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, அனுபவிக்கக்கூடிய தகுதியை எடுத்து விடுவார். அது எவ்வளவு வேதனை பாருங்களேன். ஏனென்றால் அவர் இன்றைக்கு நீதி உள்ளவராய் ராஜாவாய் இருக்கிற என்பதை மறந்து போகவே கூடாது. ஆக தேவனுடைய மக்களாக இருக்கிற நீங்கள் நானும் உங்கள் வாழ்க்கையை குறைவற்ற செலவு இருக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கிற மக்களாய் மாறுங்கள். நீங்கள் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் ரோமர் 6:11-12 கிறிஸ்து மரணம் உயிர்த்தலை அடையாளப்படுத்தத்தக்கதாக நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தலை அடையாளப்படுத்ததாக ஞானசான உடன்படிக்கையை உங்களை இணைத்துக் கொண்டு அவருடைய சரீரமாகிய சபையில இணைத்துக் கொள்ளுங்கள். ஞானசானம் எடுத்துட்டு சரத்தில்லைனா எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரு விபத்துல ஆக்சிடென்ட் ஆன ஒரு கையை எடுத்துக்கொண்டு வந்து ஒட்டி வைத்து இன்னைக்கு ஆபரேஷன் பண்றாங்க. ஆனா ஒட்டாம எப்படி ஆபரேஷன் அதற்கு ஜீவன் வரும்? அதை ஒட்டினாத்தான வரும். ஆண்டவராக தேவன் வெட்டப்பட்டு போய் கிடந்த பாவத்தில் வெட்டப்பட்டு மரித்து போய் கிடந்த நம்முடைய அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எனக்கு உயிர் கொடுக்கத்தான் அந்த ஞானசான உடன்படிக்கை, எனக்கு உயிர் கொடுக்கத்தான் கிறிஸ்து சதமாகி அந்த சபை, எனக்கு உயிரடைந்து அவரோடு வாழ்வதற்குத்தான் அவர் வரப்போகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால ஞானசானம் என்பது மத சம்மதப்பட்ட சடாங்காரச்சாரமாக எடுத்துக்கொள்ளாதபடி நீங்கள் கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தலை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டியது மட்டும் சொல்லி ஜெபிக்க போறேன். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் ஞானசானம் எடுத்துனா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருக்காங்க. அவர் சொல்றார் ஆகையால் ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளை பாவத்து கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தொழுந்து பிழைத்திற்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். டாக்டர் சொல்வாரு, அந்த அப்படிலாம் சாப்பிட்டது நல்லதான், இனி எப்படியும் சாப்பிடக்கூடாது, மறுபடியும் ஆஸ்பத்திரி அரசு அலையக்கூடாது, சாப்பாடை ஒழுங்குபடு, தூக்கத்தை ஒழுங்குபடு. வீட்டை வந்து சொல்லுவார், டாக்டர் சத்தம் கொண்டார். என்ன சத்தம் கொண்டாரு? அவர் சொன்னாரு, கரெக்டாயத்துக்கு சாப்பிடியா, கரெக்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வா, தூங்கு, அப்படியெல்லாம் சொன்னார். அற்ப உலகத்துக்கு வாழ்வதற்காக மருத்துவர் கொடுத்த ஆலோசனையை அப்படி ஏற்றுக்கொள்வோமானால் அற்புதமான உலகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமே. அந்த மகாபிரபு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் எப்படி நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவராக தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது என்பதை மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் சுவிசேஷ செய்தியாக அறிவிக்கப்பட்ட நன்மைகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷ செய்தியா வந்த இயேசுக்கு சொன்னதை விசுவாசிக்க வேண்டும். அந்த நன்மைகளை பெற பிரயாசப்பட வேண்டும். விசுவாசமும் கிரியும் இணைகிற பொழுதுதான் அற்புதம் நடக்கும். இயேசும் நாமும் இணைகிற பொழுதுதான் ஒரு மாபெரும் மாற்றம் வரும். நல்ல நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்க போறோம். சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு இருக்கும். நீங்கள் சொல்வதற்கு வாக்கை வைத்துக் கொள்ளுங்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர் 4 தலைமுறை சுவிசேஷம் தெரியவில்லை. இயேசுவாகிய சுவிசேஷம் எனக்காக அறிவிக்கப்பட்டது என்பதை நான் அறிந்து கொள்ளாம இருந்தேன். அதோடு மாத்திரமல்ல, அதை விசுவாசு ஞானசான உடன்படிக்கை சபையில சேர்த்து இயேசு சொன்னபடி வாழணும் அப்படிங்கிற ஞானம் எனக்கு இல்லை. இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு கூட ரொம்ப நாள சபைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் புலம்பெருமை ஒழிய இந்த நன்மையை பெறுவதற்காக நான் என்ன பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டளை கீழ்ப்படி ஆயத்தமாகிறேன். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்பொழுது செய்வதற்கு ஆயத்தமாகிறேன். இயேசு எனக்கு நல்ல செய்தியா இருக்கிறார். இயேசு எனக்கு ஒரு நல்ல ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஆராதனைக்கு இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளுக்கும் அனுபவிக்க பாத்திரமாய் இருக்கிறேன். முழு குடும்பமா ஊழியர் செய்கிறோம். குறையில்லாத வாழ்க்கை மட்டுமில்லை, இன்னும் சில பேருக்கு ஆசீர்வாதத்தை உதவி செய்திருக்கிறார். இந்த உலகம் பார்க்கிற பிரகாரம் பெரிய பங்களா வீடு காரில் இருப்பது வாடகை வீடா இருந்தாலும், ஆராய்ச்சியில் வாடகை வீட்டில் தரத்தில் இருந்தாலும் உள்ளத்தில் சமாதானமா இருக்கும்.
இன்னைக்கு இயேசு வருவாரானால் உடனே அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக நானும் மனைவி பிள்ளைகள் மக்கள் மர்மம் ஆயத்தமாகத்தக்கதாக போனால் எங்களை அதற்கு ஆயத்தமாகிறோம். வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் குடியிருக்கத்தான் போகிறோம். ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய இரட்சகர் வரப்போகிற எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த நல்ல செய்தியை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இதை அனுபவிக்காமல் மற்றவர்கள் சொல்லவே முடியாது. அதனாலே நீங்கள் படுகிறது, நான் படுகிறது பாடுகள் அல்ல, பயிற்சிகள் தான். இதை விசுவாசித்து நாம் செய்ய வேண்டியதை நாம் கேட்டு அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு அடிமை பெண் தான், அருமையான பேச்சு சொன்னதை கேட்டீங்க. ஒரு அடிமை பெண் தான், விலைக்கு வாங்கி போன பெண் தான். ஆனால் தான் அடிமையாக இருக்கிறது யோசிக்கவில்லை. ஒரு பெரிய நாகமான், ஒரு பெரிய படைத்தலைவராச்சே என்று யோசிக்கவே இல்லை. வீட்டுக்கு வேலைக்கு வந்தவர் சொன்ன யாரை கேட்பாங்களா அப்படியெல்லாம் யோசிக்கவில்லை. அப்படி உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கலாம், நான் அவருக்கு நன்மை சொல்ல போகிறேன். போய் சொன்னார். சின்ன பெண்ணு தானே என்று அவர் கேட்கவில்லை, கேட்காமல் விட்டுவிடவில்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏனென்றால் அவருடைய சுகத்துக்காகத்தான் அவ்வளவு பிரயாசப்படுகிறார் அந்த நாகமான். அவருடைய மனைவி பிரயாசப்படுகிறார்கள். இப்படி நல்ல செய்தி சொல்லப்படும் மனைவி எப்படி யோசித்து பாருங்க. அன்றைக்கு பாருங்களேன், அந்த வனாந்தரத்தில் ஒரு சின்ன பையன் தான் உங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட பயிற்சியுடைய மக்களாய் மாற வேண்டும். உங்கள் பிள்ளைகள் சிறுவயதிலே 4 பேர் நன்மைக்கு காரணமாய் மாற வேண்டும். நம்முடைய தலைமுறைகள் இந்த உலகத்தில் வாழ்வது, வாழ்க்கை என்றாலே என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. நீ வாழ்கிறதல்ல வாழ்க்கை, நீ மற்றவர்களுக்காக எதை செய்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை என்று சொன்னார். மனுஷன் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறியோ அதை மனுஷனுக்கு செய்யறியா, அதான் லைஃப். வாழ்க்கை என்றாலே எனக்காக வாழ்வதல்ல, மற்றவர்களுக்காக வாழ்வது, மற்றவர்களுக்காக வாழ்ந்த இயேசுக்காக வாழ்வது. பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வேலி என்னை கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வேலி என்னை கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவான், தேவையறிந்து பயன்படுத்திடுவான். தேவனை வந்து நம்மை நடத்திடுவான், தேவையறிந்து பயன்படுத்திடுவான். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் உண்டே வழி என்னை கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்னை கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவையறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்ல
தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியம் நங்கேசரை கொண்டு செல்வம் உலகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியம் நங்கேசரை கொண்டு செல்வம் உலகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். மனித வாழ்க்கையில படிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் வேத புத்தகம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவன், ராஜாதி ராஜா கிறிஸ்து இயேசு மகாபிரபு. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, இதை விசுவாசித்து கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து கிறிஸ்து சரமாக சபையில் இணைத்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எப்படி என்பதற்கு ஆதாரமான புத்தகம் இது. ஒரு கிறிஸ்தவர்கள் புஸ்தகம் அல்ல. தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் தன் வாழ்க்கையில் படுகிற கஷ்டத்துக்கு காரணம் என்ன, தேவனற்ற உறவு என்பதையும், தேவனோடு இணைந்து கொடுப்பாடு அவன் ஏன் கஷ்டப்படுகிறான் என்பதையும் அடையாளப்பாடுகிற புத்தகம். இந்த புஸ்தகத்தை தேவனாக்கத்தால் ஆரம்பித்து அவர் படிக்கிறார். சீக்கிரமாக வருவார், நியாயத்துக்கு வருவார். நீதியோடும் நியாயத்தோடும் பூலோகத்தை நியாயத்துக்கு வருவார். காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம், கருத்தாய் தேவனை தேடுவோம். முழு உலகத்திற்கு நிலைமையில் உங்களுக்கு தெரியும். இனி ஒரு காலம் மணந்திருப்பதற்கு தருவார் என்று சொல்லிவிட முடியாது. ஏற்கனவே உலகம் முழுவதும் மறித்துக் கொடுக்கிற மரண உலகத்திலே நான் கண்டுகொண்ட காலம், ஒரு நாள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இந்த இடத்தில் முடியும் என்று யோசித்திருக்க மாட்டார். ஆனால் முடிவாகிவிட்டதே. ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசு ரட்சகரை ஏற்று நீங்கள் ஆராதனை தாமதப்படுத்தார்கள், வேதம் படிக்க தாமதப்படுத்தார்கள், ஜெபிக்க தாமதப்படுத்தார்கள். தேவனைத்தும் நன்மைகளை இம்மையில் பெற்றுக்கொள்ளுங்கள், மறுமையில் பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நடைந்துள்ள தோல்புறமை துதிக்கிறோம். அப்பிரயோஜனமான செய்ய வேண்டிய மாற்றம் செய்திருக்கிறோம். ஒரு நாள் நான் இந்த காஸ்பல் நற்செய்தியை அறியாமல் இருந்தேன். கிறிஸ்தவனாக இருந்து கூட நான் என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நான் பிரயோஜனமற்றவனாயிருந்தேன். என்னை மீட்டுக் கொண்டே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சிந்தின ரத்தத்துக்கு நான் நன்றியற்றவனாய் இருந்தேன். அறிந்த பொழுதோ என் ஆண்டவரே, நீர் உமக்கு நன்றியுள்ளவனாய் மாற்றினீர். என்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக, என் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, என்னுடைய மருமக்கமாருக்கு நல்ல மாமனாராக, என் பேரமார் பேத்திமாருக்கு நல்ல தாத்தாவாக, கிருபையாக கொண்ட திருச்சபைக்கு ஒரு பிரியமான போதகராக, சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரோஜனமான மனுஷனாக மாற்றி அமைத்திருக்கிறேன். ஒரு நாள் இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்த என் வாழ்க்கையை இன்றைக்கு உமக்கு பிரியமான வாழ்க்கையாக மாற்றி அநேகர் பிரியத்துக்குரிய மக்களாக மாற்றிக்கிறீர்களே. இந்த உண்மையை என் மக்கள் அறியட்டும், என் ஜனங்கள் அறியட்டும், என் ஜனங்கள் அறியட்டும். சுவிசேஷம் இல்லாத நாட்களே யோபு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாங்கள் மண்வெட்டிகளை ஈட்டிகளாய் மாற்றினோம், ஈட்டிகளாய் மாற்றினோம். ஆனால் மீகா தீர்க்க சொல்லுகிறார், நாங்கள் சுவிசேஷத்தை கேட்டு தேவனை தேடி அவர் ஆராதிக்க கடந்து போகிற பொழுது எங்கள் ஈட்டிகளை மண்வெட்டிகளாய் மாறிட்டோம். எங்கள் வாழ்க்கை தரமே மாறிவிட்டது. யோபில் தீர்க்கதரிசியிலே யுத்தத்துக்கு ஆயத்தமான அதே மக்கள் தான் என் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்ததனாலே தங்கள் திராட்சை செடி நிழல்களே சமாதானமாய் குடியிருந்தார். நொண்டியானவன் தள்ளுண்டவன் எல்லாருக்கும் ஒரு அடைக்கலம் இருந்தது. சியோ அதை ராஜாவா நீர் இருந்து நடத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்ம அன்புனை அறிந்து கொள்ள கத்த விஷயம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து போல, குடும்பத்துக்கு கொடுத்து போல, இந்த உலகத்தில் அநேகர் பெற்றுக்கொண்டது போல இதுவரைக்கும் அறியாத மக்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கான ஊழியத்தை செய்வதற்கு இந்த வார்த்தை கேட்கிற மக்களுக்கு தாரும். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய நீங்கள் நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் மேன்மையான உயர்வுக்கு நடத்தும், அநேகர் நன்மைக்கு காரணம் நடத்தும் என்று அறிந்து இந்த பாடுகளை பயிற்சியை கொண்ட கத்த வச்சு உலகம் முழுவதும் அலக்களிக்கப்படுற இந்த கொரோனா வைரஸ்க்கு விரோதமாக யுத்தத்திலே நாங்கள் தேவ சத்தத்தை கேட்டு வாழ கிருபை தாரும். இந்த யுத்தத்தில் எடுக்கிற பிரயாசங்களுக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தலைவர்கள், மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், தன்னார்வ தொண்டர்கள், தேவனுடைய ராஜா ஊழியர்கள், பொதுமக்கள் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பினர் இருக்கிற பிரயாசங்களை ஆண்டவர் இரக்கம் பாராட்டி சீக்கிரமாய் எங்கள் தேசங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தந்து வழிகாட்டும்.
உங்க நாமம் எங்க நாங்களும் அரசாங்கம் கொடுக்கிற ஆலோசனைப்படி எங்களுடைய தற்பாதுகாப்புக்காக கொடுக்கிற ஆலோசனைகள் அடுவரை கதா அதை கேட்டு கீழ்ப்படித்தக்கதாக தெரிவதால் அதை போல தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ கடத்தாரும். அற்பமான உலகத்தில் வாழ்வதற்கு ஆயத்தமாகிறது போல அற்புதமான உலகத்துக்கு வாழ எங்களை ஆயத்தமாகும். கனமகிமையிலாமக்கே உரியது. இன்னைக்கு அருமையான என்னுடைய பேரனுக்கு பேச்சுக்கும் ஒரு நல்ல ஆராதனை நேரத்தை கொடுத்து அதே வேலை நல்ல ஒரு காஸ்பல் சொல்வதற்கு பேச்சுக்கு வாய்ப்பளித்து மகிமையெல்லாம் உமக்கு, மகிழ்ச்சி மட்டும் எங்களுக்கு கேட்ட மக்கள் கூறியது. அருமையான 2வது தலைமுறையில் பிளஸ் பண்ணுங்க. எங்க பேருமார் பேத்திமார் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய நாமத்துக்காகவே வைராக்கிய கொள்ளட்டும். ஒரே நோக்கம், தேவனுக்காக வாழணும், தேவையுள்ள மக்களுக்காக வாழணும். எங்களுக்காக நீ வாழ்ந்து விட்டு நாங்கள் சந்தோஷமா இருப்போம் என்பது சந்தேகமே இல்லை. கனமகிமையெல்லாம் உமக்கே உரியது. இரட்சத்தை மீட்டுக் கொண்டோமாகிய மெய் தேவனுடைய திருக்காக படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். அடுத்த முதலில் ஆசிரிப்பார். தேவனோடு இருங்கள், தேவனுடைய வார்த்தையோடு கூட இருங்கள், கிறிஸ்தவையோடு இருங்கள். கர்த்தர் அதிகமாக ஆசிரிப்பார். ஆமென்.